सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निचतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकर्तृभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां நதிரியம். சிவானந்த லஹரி கூடிய உயர்ந்ததான பக்தி கிரந்தம். சிவபக்தியினாலதான் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு அநேக காரணங்கள் சிரவணம், மனனம், விதித்தியாசனம் அப்படின்னு அந்தரங்க சாதனங்கள் இருந்தாலும் பகிரங்க சாதனத்துல ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடியது பக்தி அப்படின்னு சொல்லி அதை நிரூபணம் பண்ணி அந்த பக்தி சிவபக்தின்றது ரொம்ப வசதி அப்படின்றதை சொல்வதற்காக எப்படி அம்பாள் பக்தியானது வித்தியைக்கு ரொம்ப வசதியோ அதே மாதிரி சிவபக்தியும் அவசியம்னு சௌந்தரிய லகரி மாதிரி சிவானந்த லகரியும் ஆச்சாரியால் எழுதியிருக்கார். அதுல 46 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அம்ச பட்சியாக வைத்துக் கொண்டு இவர் உருவகத்தை பண்ணி கொண்டு எழுதினார். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தை பார்த்தோம். இறைவன் ஒரு மாளிகை மாதிரி இருக்கு, அவருடைய மனசு அமைஞ்சு அதுல ரிஷிகளும் தவசிகளும் அம்சம் போல உட்கார்றாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த உப்பரிகையில கிரிஜாபதியினுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய அந்த உப்பரிகைகள் மத்தியில இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லி நித்தியம் தன் இஷ்டம் போல விளையாடலாம் அப்படின்னா சிவபக்தி இருந்ததே. ஆனால் ஆனந்த வெள்ளம் தான், சிவானந்த லகரியானது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு, இப்போ ஒரு தடவை ஒரு திருஷ்டாந்தம், சிங்கத்தை வச்சு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு பண்ணார் இல்லையா, அப்புறம் வேடனை வச்சு ஒரு திருஷ்டாந்தம் பண்ணார், அதுக்கப்புறம் கஜமுகாசுரனை வைத்து கொண்டு சிவனுடைய இதுக்கும் காற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொன்னார். அப்படியே பக்தனுடைய மனசுன்றது ஒரு சிங்கத்தினுடைய குகை மாதிரி அப்படின்னு வர்ணனம் பண்ணார். அதுக்கப்புறம் மனசை பறவையா வச்சு இறைவன் அடிகள்ன்ற கூட்டுல அப்படியே அவன் சிவானந்த லகரியை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தார். இப்போ இந்த தடவை மனச என்ன சொல்றாரு, ஒரு பூங்கா, என்னுடைய ஹிருதயம்ன்றது ஒரு பூங்கா, அந்த பூங்காவே அந்த பார்க் இல்லையா, அந்த பார்க்கையே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு இப்போ இது சொல்ல போறார். பார்ப்போம். சம்புத்யான வசந்த சங்கினி ஹிருதாராமே அகஜீர்ணச்சதாக ஸ்ரஸ்தா பக்திலதா சடா விலசிதாக புண்ணிய பிரவாளஸ்ரிதாக दीप्यन्ते गुणकोरका जपवच पुष्पाश्च सद्वासना ज्ञानानंद सुधामरंदलहरी संवित् फलाभ्युन्नति शंभुज्ञान वसंत संगिनी हृद आरामे अगजीर्ण छदाः स्रस्ताः पक्तिलताच्छटाः विलसिताः पुण्यप्रबलश्रिताः दीप्यन्ते गुणकोरकाः जपवच पुष्पाश्च सद्वासना ज्ञानानन्दसुधा मरन्दलहरी संवित् फलाभ्युन्नतिः. மனசை ஹிருதயம் அப்படின்னு ஒரு தோட்டம், இங்க பக்தி நிறைந்த ஹிருதயத்தை ஒரு கவிதை சித்திரம் மாதிரி ஒரு எழுதியிருக்காரு. எப்படி எழுதுறார் அப்படின்றது பார்த்தா,
ஒரு பார்க் இருக்கு இல்லையா? ஒரு பார்க் அந்த காலத்திலேயே உத்தியானவனங்கள்லாம் இருந்ததுன்றது நமக்கு லலிதா சகஸ்ரநாமங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏதோ பார்க்குன்ற கான்செப்ட் வந்து இங்க நேற்று வந்தது இல்ல. பார்க்குன்னா என்ன? வனத்துக்கும் பார்க்குக்கும் என்ன வித்தியாசம்? வனத்துல அங்கங்க அப்படியே இந்த சிறகு எல்லாம் அப்படியே கீழே உழுந்து கிடைக்கும், முள்ளும் புதருமாக இருக்கும். பார்க்குன்னா என்ன அர்த்தம்? மனிதர்களால அது செம்மைப்படுத்தப்படும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய சிறகுகள்லாம் கிளீன் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி, அங்க பூக்களை எல்லாம் மலர செய்து கோவில்களுக்கு கொடுக்கறதுக்கும் ராஜாவுக்கு கொடுக்கறதுக்காகவும் மெயின்டைன் பண்ணக்கூடியதுதான் இந்த தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க் அப்படின்னு இருக்கும். இந்த பார்க்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன இருக்குன்னா, இந்த ஜீர்ணமான சதா அப்படின்னாக்கா உதிர்ந்ததான சரகு எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சரகுகள் எல்லாம் சஸ்தா அதெல்லாம் வந்து எடுக்கணும். அங்க நிறைய கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா? அது என்ன கொடி அப்படின்னாக்கா பக்த லதா சுடாகா அப்படின்னாரு. கொடிகள் நிறைய இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அதுல நிறைய துளிர்கள்லாம் வரணும் இல்லையா? துளிர்கள்லாம் வரணும். அதற்கு பிறகு என்ன இருக்கும் அப்படின்னா, சில மரங்கள்லாம் சில செடிகள்லாம் பார்த்தா அழகான மொட்டு இல்லையா? மொட்டுக்கு ஒரு அழகு, மலருக்கு ஒரு அழகு இல்லையா? அந்த மொட்டா இருக்கிறத பாக்குறது ஒரு அழகு. அதை ரசிக்கிறதுக்காக எல்லாரும் வருவார்கள். ஆராமம்னு பேரு, உத்தியானவனம் அப்படின்னு பேரு, பூந்தோட்டம்னு பேரு, பார்க்குன்னு பேரு, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். கார்டன் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இந்த கார்டன்ல மொட்டுகள் நிறைய இருக்கும் இல்லையா? அதை பாக்குறது ஒரு சில செடிகள்லாம் மலர்கள் முன்னாடி மொட்டா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? மொட்டை பாக்குறது. சிலதெல்லாம் மலர்ந்த பிறகுதான் அழகா இருக்கும். மொட்டுக்கு ஒரு தனி வாசனை இருக்கு, மலருக்கு தனி வாசனை இருக்கு. இப்படி அநேக விதமான வாசனைகளை கொண்டதாக இருக்கக்கூடியதுதான் ஒரு ஆராமம் இல்லையா? ஒரு நந்தவனம் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, அங்க நிறைய பூக்கள்லாம் இருக்கிறதுனால தேனீக்கள்லாம் நிறைய சூழ்ந்து கொள்ளும் இல்லையா? அந்த இடத்துல தேன் அங்க இருக்கு, மகரந்த சேர்க்கையானது ஏற்படுகிறது, அந்த கார்டன்லயே ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, சில மரங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பழங்களும் அங்க உழறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்படி இதெல்லாம் சேர்ந்தது தானே ஒரு பார்க்கு இல்லையா? எப்படி சார் உங்களுக்கு இப்படி லிஸ்ட் பண்ணி சொல்ல தெரியுதுன்னாங்க. நமக்கு என்ன தெரியும்? அவர் சொல்லிருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துரு, அதுல இருந்து நம்ம எடுத்துன்னு பேசலாம். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுமா? நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஒரு பார்க்குன்னா ஏதோ பார்க்கு சார், அதான் சார், போங்க சார், போய் உட்கார்ந்தா அப்படி போய் ரேடியோ கேட்டா வந்தேன், நியூஸ் கேட்டா வந்தேன், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ஆச்சாரியால் இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குப்பா, இந்த விஷயங்கள்லாம் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு அந்த தோட்டமானது, அவர் வெறும் தோட்டத்தை பத்தி பேசினா பரவாயில்ல, அப்ப ஒரு பக்தனுடைய ஹிருதயமே ஒரு தோட்டம் தான்பா அப்படின்னு சொல்றாரு. இங்க பக்தனை தியானம் பண்றதுன்றது என்ன தெரியுமா இல்லையா? வசந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர்காலம் எல்லாம் போய் வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஜனங்கள்லாம் அந்த பார்க்குக்கு வந்து அப்படி உட்கார்ந்து பசங்களை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி இந்த வாசனைகளையும் இந்த மரங்களுடைய அழகையும் இந்த மொட்டுக்களுடைய அழகு மலர்களுடைய அழகையும் ரசிக்கிறார்களோ, அப்படி அந்த இறைவனுடைய சிவ தியானம்ன்றது வசந்த காலம் மாதிரி அப்படின்னாரு. அங்க எப்படி இலைகள்லாம் உதிர்றதோ அதே மாதிரி சிவன் என்ற தோட்டத்துல இல்லையா தியானம்ன்றது நடந்ததேயானால் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாப்பம்ன்ற பழைய சரகுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உதிர்ந்து போகிறது சார். அது மட்டும் இல்ல, அங்க துளிர்கள் எல்லாம் உருவாகிறது. அது என்ன துளிர்கள்? புண்ணியம்ன்ற இளம் துளிர்கள் இல்லையா? அந்த புண்ணியம்ன்ற இளம் துளிர்கள்லாம் அங்க மனசுல இதயம் என்ற தோட்டத்துல மலர்றது. அது மாத்திரம் இல்ல, அந்த மொட்டுக்கள்லாம் என்ன தெரியுமா இல்லையா? நல்ல குணங்கள். நீங்க இறைவனை தியானம் பண்ண பாபம் விலகித்துன்னா பாக்கி நீ எது வரும்? நல்ல குணங்கள் எல்லாம் உங்களுக்கு குண கோரகாஹா அப்படின்னு அதை சொல்றாரு. இப்படி மொட்டுக்கள்லாம் வருது. அதுக்கு பிறகு சத்வாசனாஹா இல்லையா? அதற்கு பிறகு நல்ல வாசனைகள். நல்ல வாசனைகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் இது வரைக்கும் இருந்தது. அந்த சிவபக்தி வரத்துக்கு முன்னாடி எல்லார பத்தியும் தப்பா நினைச்சது, எல்லாம் பொறாமப்பட்டது எல்லாம் உண்டு, அவங்க கோவப்பட்டது உண்டு, எல்லாம் உண்டு. இப்ப என்னாச்சு, சிவனுடைய
அந்த தியானமானது பழுக்க 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 இவனுக்கு என்ன ஆச்சு, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடுது. இப்ப நல்ல எனக்கு யார பார்த்தாலும் சாத்வீகமா அவர் இருக்கட்டும், பாவம் அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கருணையும் அவர் மேல ஒரு மரியாதையும் இல்லையா, முக்கியமா அன்பு, எல்லா பிராணிகளிடத்திலையும் ஒரு அன்பு ஆனது பெருகுகிறது. இதுதான் வாசனை, நல்ல வாசனைகள். அதற்கு பிறகு இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலர்கள்லாம் இருக்கு. அந்த மலர்கள் எல்லாம் வாசனைகள் மட்டுமல்ல, அழகான மலர்களால இருக்கு. அலர்ந்த மலர்களாக இருந்து வாசனையை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நல்ல தேனும் வருகிறது இல்லையா. அது எப்படிப்பட்ட தேன்? ஞானம்ன்ற வாசனை வருது. இந்த சிவன் என்ற தியானத்தினால ஏற்பட்ட அந்த தோட்டத்துல அங்க எப்படி பார்க்கல வாசனைகள் வருதோ அப்படி இவனுக்கு நல்ல எண்ணங்கள் ஞானமானது ஏற்படுகிறது. அங்க எப்படி தேன் வருதோ மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறதோ பார்க்கல, அதே மாதிரி இவனுக்கு இங்க ஆனந்தமானது, அந்த சிவானந்தமானது இவனுக்கு ஏற்படுகிறது. அங்க எப்படி பழமானது அங்க பார்க்கல கிடைக்கிறதோ அதே மாதிரி இங்க முக்தி எனக்கூடிய பழமானது கிடைக்கிறது. இப்படி ஒரு பார்க்குக்கும் சிவனுடைய பக்திக்கும் இது மாதிரிலாம் யாராவது எழுத முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகா எழுதிட்டா பாருங்க. சம்புத்யான வசந்த சங்கினி ஹிருதாராமே அகஜீர்ணச்சதாக शंभु ध्यान वसंत संगिनी शं करोति इति शंभुः இல்லையா, சங்கரஹா शं भवति इति शंभु அப்படி சொன்னோம். शं करोतिன்னு சொன்னா ஆஸ்பீஷியஸனை உண்டாக்குகிறவர் சங்கரர், ஆஸ்பீஷியஸாகவே இருப்பவர் யாரு? சம்பு இல்லையா. சம்பு அப்படின்றது சிவபெருமானுடைய பேரு. அந்த சம்பு தியானம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா வசந்த காலம் மாதிரி இருக்கு. வசந்த பார்க்க எப்படி வசந்த காலத்துல எல்லாராலையும் நாடுவதாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த ஈஸ்வரன்ற தியானமாகிய வசந்த காலத்தோட கூடி இருக்கக்கூடிய அது எப்படி இருக்கு? திருத்து ஆராமே, ஆராமம் அப்படின்னு சொன்னா உத்தியானம் அப்படின்னு பேரு. உத்தியானம் அப்படின்னு சொன்னா கார்டன் அப்படின்னு பேரு. கார்டன்னாக்க அங்க ஒரு டிசிப்ளின்டா ஒரு ஸ்கீமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மரம் செடிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லையா. அங்க வனம்னாக்கா அந்த ஆப்போசிட்டா அங்க இருக்கும், இங்க எல்லாம் ஒரு கிளீனா அப்படி இருக்கும் அப்படின்றது. இப்படி நம்மளுடைய ஹிருதயமாகிற இந்த கார்டன்ல அங்க பார்க்கல எப்படி சரகுகள்லாம் ஜீர்ணச்சதாக, ஜீர்ணம் பழுத்த இலைகள் இருந்ததுன்னாக்க சதாகன சரகுகள், ஜீர்ணமான சதைகள் இருந்தா அது அப்படியே அது கீழே அப்படியே உதிர்ந்து அதை கிளீன் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். அதே மாதிரி இந்த ஹிருதயம் என்ற பார்க்கல இல்லையா, அந்த பார்க்கல அப்பப்போ கிளீனிங் நடந்துட்டே இருக்கு. சிவ தியானம் பண்ண 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 அப்படியே கிளீன் ஆகி இங்க என்ன இந்த பாபங்கள்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழுத்து ஜீரணமாயி அப்படியே வெளியில போயிடுச்சு சார். வெளியில போயிடுச்சு. அங்க எப்படி பார்க்கல பக்தி லதாச்சடாஹா அப்படின்னாரு. பக்தி லதா, பக்தி எனக்கூடிய கொடிகளினுடைய சமூகம் இல்லையா. அது என்ன சார் பக்தி லதா அச்சடகம்? ஒண்ணு இல்ல, சிரவணம், கீர்த்தனம், மரணம் இல்லையா, பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னா சொல்லி நவவிதமான பக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே சார் கொடி. இந்த கொடி சமூகத்துல என்ன இருக்கு? இதெல்லாம் சேர்ந்து அவன் சிவனை ஆராதிக்கிறான் இல்லையா. அந்த மனசாகிய அந்த தோட்டத்துல சிவனை தியானம் இப்படி எல்லாம் பண்ணி பக்தி பண்ணிக்கின்றான். இந்த பக்தியில தாச்சட்டமாக இருக்கக்கூடியது இடத்துல விலசிதாக அங்க எப்படி கொடி அப்படி அப்படி விஸ்தாரமா பிரகாசமாக படர்ந்து அப்படியே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் படர்ந்து வருகிறதோ அதே மாதிரி இவனுடைய ஹிருதயத்திலையும் அந்த ஈஸ்வர பக்தி என்பது நன்றாக படர்ந்து வருகிறது. அது மாத்திரம் இல்ல, புண்ணிய பிரவால ஸ்ரிதாஹா, இளம் தளிர்கள் அங்க இருக்கு. இங்க இவனுக்கு என்ன ஆகுது? இவனுடைய சிவத்தியானத்தினுடைய மகிமையினால புண்ணியமானது நிறைய பாபங்கள் போறது. பாபங்கள் போறது மட்டும் இல்ல, பிளஸ்
புண்ணியமானது ஏறிக்கொண்டே இருக்கிறது. புண்ணிய பிரவாளங்கள் அப்படின்னா துளிர்கள். இந்த புண்ணிய பிரவாள ஸ்ரிதாக, இந்த புண்ணியமாகிற இளந்தளிர்கள்லாம் பெருகுகிறது. அது மட்டும் இல்ல, தீப்யந்தே குணகோரகாஹ, குணகோரகாஹ. அது மட்டும் இல்ல, குணம், நல்ல குணங்கள். புண்ணியமும் பாபம், பாபம் போச்சு புண்ணியம் வந்ததுன்னா என்ன வரும்? இவனுக்கு நல்ல குணங்கள்லாம், சத்சங்கங்கள்லாம் ஏற்படுகிறது. இறைவன் கிட்ட மேலும் மேலும் மனசானது அவரை நாடியே செல்லுகின்ற இந்த குணமானது ஏற்படுகிறது. இந்த குணங்கள் தான் மொட்டுகளாக வாசனையோட இருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே இவனுக்கு அழக ஆரம்பிச்சிருது. எப்படி அந்த பார்க்ல மொட்டும் அழகா இருக்கு, ஃப்ளவர்ஸ் அழகா இருக்கு. ஃப்ளவர் மலர்ந்தா அது ஒரு அழகு, மொட்டு இருந்தா அது ஒரு அழகு. சிவ தியானம் பண்றவர்களுக்கு நல்ல குணங்கள்லாம் வருது, அது ஒரு அழகு, அது ஒரு முன்னேற்றம். அது மட்டும் இல்ல, என்ன அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னாக்க, புஷ்பங்களும் வருது. புஷ்பத்துக்கு ஒரு அழகுன்னு சொன்னேன்னா அது என்ன புஷ்பம்? ஜபவச புஷ்பாஸ்ட அப்படின்னு மந்திரோச்சாரணம் ஜபங்கள்லாம் பண்ணக்கூடியதான புஷ்பங்கள் இவனுக்கு வந்து சேர சார். நல்ல குணம் வந்தது. எங்கேதோ ஒரு குரு வந்தார். அவர் வந்து திடீர்னு இவரை பார்த்து, அப்பா நீ என்னப்பா பஞ்சாட்சரி மந்திரம் எடுத்துக்காம இருக்கிய, அது ரொம்ப முக்கியம்பா சிவ பூஜைக்கு, அதெல்லாம் எடுத்துட்டாதான்ப்பா நீ மனசுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டாமாப்பா, உடம்புக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க, நிறைய பூ எடுத்து போடுறீங்க, அதெல்லாம் எக்ஸசைஸ் தான் இல்லைன்னு சொல்ல. தேங்காய் உடைக்கிறீங்க எக்ஸசைஸ், ஆனா ஜபம் பண்ணாதானே மனசுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஜப உச்சாரணம், மந்திர உச்சாரணம் இதுலயே தன்னுடைய மனசை ஈடுபடுறதுனால அந்த மனசுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒண்ணு கிடைக்கிறது இல்லையா? சிவ தியானம் பண்ணக்கூடியதான மந்திரங்கள் எனக்கூடிய புஷ்பங்கள் இவனுக்கு வந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, சத்வாசனா, நல்ல வாசனைகள். அது எப்படிப்பட்ட வாசனைகள்? ஞானானந்த சுதா, ஞானம் ஆனந்தம் எனக்கூடிய வாசனைகள். வாசனை தேன் ரெண்டு ஒரு கல்வி அந்த இதுல நந்தவனத்துல உங்களுக்கு கிடைக்கிறது புஷ்பங்கள்ல இருந்து. அதே மாதிரி இந்த இறை தியானத்தினால, ஈஸ்வர தியானத்தினால இவனுக்கு ஞானமும் ஆனந்தமும் கிடைக்கிறது. இதுதான் மறந்த லகரி அப்படின்னா மகரந்த லகரி அப்படின்னு. மறந்த லகரின்னா மகரந்த பெருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, தேனை. இந்த தேனானது அப்படி வருது. அது மட்டும் வந்ததுன்னா பரவாயில்ல சார். இது கடைசியா எங்க கொண்டு வர முடியாது? சம்பித் பலம், சம்பித்து சமயக் ஞானம் இல்லையா? நானே பிரம்மம் எனக்கூடிய, அதான் சர்வம் அயம் ஆத்மா சர்வாத்மைவா பூத் விஜானதா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்ல, சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்பித் பலம். அது எப்படிப்பட்டப்பன்னா அபியுன்னதி, அபியுன்னதி ரொம்ப உயர்ந்ததான அந்த பிரம்ம ஜானம் என்ற பழத்தின் உயர்வு இந்த சிவ தியானத்தினால கிடைக்கிறது. அங்க எப்படி பழம் உயர்ந்ததான பழத்துக்காக தானே எல்லாம் செடியாகி கொடியாகி மரமாகி இலையாகி காயாகி கடைசியில இது பழம் தானே அதுல பிரதானம். அதே மாதிரிதான் சிவ தியானத்தின் மூலமாக இதெல்லாம் விருத்தியாகி மோட்ச பலமானதே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த பக்தியினால எப்படி உயர்ந்ததான ஒரு மோட்ச அத்வைத சாட்சா்கார லட்சணமாக இருக்கக்கூடிய அந்த பலமும் அந்த சிவ தியானத்தின் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இதயத்தை ஒரு பூங்காவாகவும், தியானத்தை வசந்த காலம் மாதிரியும், பாப்பங்களை பழைய இலை உதிர்வாகவும் இல்லையா, அப்புறம் துளிர்கள், இளம் துளிர்கள்லாம் இருக்கு இல்லையா, இளம் துளிர்கள்லாம் இவனுடைய லைஃப் ஸ்டைலை பண்ற மாதிரியும், அழகை மேற்படுத்தி நல்ல அழகை இவனுக்கு கொடுப்பதாகவும் இல்லையா, மலர்கள் இல்லையா, இவன் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மலர்களாகவும், ஜபம் முதலிய மந்திர உச்சாரணங்கள்லாம் கொடுத்து, சத்சங்கத்தை எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆனந்தம் ஞானம்ன்ற அந்த வாசனையும் தேனையும் கொடுத்து, அதுக்கப்புறம் பிரம்மானந்தம்ன்ற பழத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு முடிச்சார். சம்புத்தியான வசந்த சங்கினி ஹிருதாராமே அக ஜீர்ண சடாஹ. அகஹான பாபம் இல்லையா, பாபமானது ஜீர்ணமானது பழுத்தெடுத்து, பழுத்த பிறகு என்னாச்சு, உதிர்ந்து போச்சு, திரஸ்தாக உதிர்ந்து விட்டன. பக்தி லதா சடா விலசிதாக, பக்தி எனக்கூடிய கொடிகள் அப்படியே அந்த சமூகமானது அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் புண்ணிய பிரபால ஸ்ரிதாக துளிர்கள்லாம் வந்தது. தீப்யந்தே குணகோரகாஹ ஜபவச புஷ்பாஸ்ச சத்வாசனா ஞானானந்த சுதாமரந்த லகரி சம்பித்பலாப்யுன்னதிஹி தீப்யந்தே அப்படின்னு அங்க சேர்த்துக்கணும். இப்படி அல்லவா பிரகாசிக்கிறது இல்லையா? பிரம்ம ஞானமாகிய படத்தின் உயர்வு இப்படி அல்லவா தீப்யந்தே அப்படின்னு எழுதினார். சம்புத்தியான சந்த சங்கினி சம்புத்தியான வசந்த சங்கினி ஹிருதா ராமே அகஜீர்ண சதாக சஸ்தா பக்திலதா சடா விலசிதா புண்ணிய பிரவாள ஸ்ரிதா தீப்யந்தே குண கோரகா கோரகான மொட்டு குண கோரகா ஜபவச புஷ்பாஸ்ச சத்வாசனா ஞானானந்த சுதாமரந்த லகரி சம்பித் பலாம்பியுன்னதிஹி. இப்போ அடுத்து சிவத்தியானத்தை பத்தி சொன்னார் இல்லையா? சிவத்தியானம் எனக்கூடிய சிவபக்தி எனக்கூடிய ஒரு குளம் இருக்கு சார். அந்த குளத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு இப்போ குளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த குளத்துல இல்லையா எல்லாம் அர்க்கியம் விடலாம், ஆச்சமனம் பண்ணலாம், எல்லா விஷயங்களும் இருக்கிறது இல்லையா? அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு இப்போ ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு அழகா. நித்யானந்த ரசாலயம் துரமுனி துவாந்தாம்புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் தத்விஜ சேவிதம் கலுஷகிருத் சத்வாசனா ஆவிஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் பிரஜ மனோ ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் சூத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாத ஸ்ரமம் பிராப்ஸ்யசி. மனசை ஹம்சபக்ஷியாக அழைக்கப்படுகிறார். அதுக்கு அந்த ஹம்சபக்ஷிக்கு சிறந்த இடம் எது? ஹம்சபக்ஷி எங்க போகும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் மானசரோவர். அந்த கைலாசத்துக்கு பக்கத்துல மானசரோவர் பிரம்மாவுடைய மனசிலிருந்து உண்டானதாக ஒண்ணு. அது எங்க இருக்கு? சைனா, இந்தியா, நேபாள் 3 கூடக்கூடியதான ஒரு இடம் திபெத் இல்லையா? அந்த திபெத்துல மேருமலைக்கு பக்கத்துல மானசரோவர் அப்படின்னு இருக்கு. ராமாயணம் மகாபாரதங்களிலேயே இதை பற்றியதான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? மானசரோவர்ல அங்க எல்லா ரிஷிகளும் அங்க வருகிறார். ஹம்சபக்ஷி ரூபமாக இருந்து வருகிறார்கள். இப்பவும் வருகிறார்கள். ராத்திரி 2 மணிக்கு எல்லாருமா எழுந்து போய் வேடிக்கை பாக்குறாங்க. அங்க -5 டிகிரி ஞாபகம் வச்சுக்கணும். அங்க குளிரானது. அந்த குளிர்லயும் இங்க இருந்து போற யாத்திரிகள்லாம் இருக்காங்க இல்லையா? பட்சி எல்லாம் வருமாமே, ராத்திரி வருதுன்னு நம்புறாங்க. ஹம்சபக்ஷிகள்லாம் வரும் அப்படின்னு ராத்திரி போய் வேடிக்கை பார்த்துட்டு சில பேர் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். வருது, நான் பார்த்தேன், ரிஷிகள்லாம் வருகிறார்களாம். இப்படி எதுக்காக இந்த சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ராஜஹம்சங்கள்லாம் எதை தேடி போகிறது அப்படின்னாக்க சிவனை தேடி போகிறது இல்லையா? அது எப்படி இருக்கு? அது எப்படி ஒரு கம்பாரிசன்ல நம்ம சொன்ன இந்த குலத்தை நோக்கி எப்படி ஹம்சங்கள்லாம் வருகிறதோ அப்படி இந்த மனசானது சிவனை நோக்கி போகிறது அப்படின்ற அர்த்தத்துல இவர் எழுதியிருக்காரு. மனோஹம்சாவந்தவதம் சஹா அப்படின்னாரு. மனசு எனக்கூடிய ஹே ஹம்சபக்ஷியே அப்படின்னு கூட்டார். நித்யானந்த ரசாலயம், நித்திய ஆனந்த ரசாலயம், சாஸ்வதமான நித்தியமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு ஒரு இருப்பிடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான ஒரு குளம் அப்படின்னு அர்த்தம். அது எப்பேற்பட்ட குளம் அப்படின்னாக்க, நம்ம அந்த சிவகங்கைன்னு சொல்ற மாதிரி அந்த சிதம்பரத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். நமக்கு மகாமகா குளத்தை பத்தி நமக்கு தெரியும், கமலாலய குளத்தை பத்தி நமக்கு தெரியும். இதெல்லாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இல்லையா? ஏன் அப்படின்னா அதுல தாமரை இருக்கு, ஹம்சபக்ஷிகள்லாம் இருக்கு. எல்லாருக்கும் அது உயர்ந்ததான ஆனந்தத்தை கொடுக்கிறது, பாவத்தை நீக்குகிறது, புண்ணியத்தை கொடுக்கிறது, நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடியது இல்லையா?
அந்த கரண சுத்தியை ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய குளங்கள், ரொம்ப அழகிய உயர்ந்ததான குளங்கள். இதெல்லாம் நித்தியானந்த ரசாலயம்னு பேரு இல்லையா? நித்தியம் ஆனந்தத்தை உண்டாக்குகின்றதான தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ரசம் அப்படின்னு இருக்கு. சிவனுடைய தியானமாகிய அந்த இதுல என்ன இருக்கு? ரசோ வைசஹ ரசக்யவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்த ரசம் பிரம்ம ரசம் இருக்க. பிபரே ராமரசம் அப்படின்னு பிரம்ம ரசத்தை அளிக்க வல்லதாக சாஸ்வதமான பிரம்ம ரசத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு எய்டாக இருக்கக்கூடியது சிவத்தியானம் அல்லவா இல்லையா? அந்த குளம், அந்த ஆலயத்துக்கு பேரு தீர்த்தத்துக்கு இருக்கக்கூடிய ஆலயம். தீர்த்தம்னா என்ன அர்த்தம்? பியூரிட்டி. அந்த பியூரிட்டின்றது பிரம்ம ஞானம் எனக்கூடிய அறிவு நமக்கு வேதாந்தத்திலிருந்து வந்தது. ஆனால் அது தீர்த்தம்னா என்னத்தான்? பியூரிஃபை பண்றது. என்னுடைய மனசை பியூரிஃபை பண்ணி என்னுடைய மனசுக்குள்ள அந்த பிரம்மத்தை இருக்க செய்கிறது இல்லையா? இப்படி நித்திய ஆனந்த ரசாலயம் அப்படி இந்த தீர்த்தமானது இங்க இருக்கு. அந்த சிவனை நினைச்சாலே அது என்ன ஆச்சு? அங்க அந்த தீர்த்தத்துக்கு எல்லாரும் போட்டி போட்டு வருகிறார்கள். யாரு? தேவர்கள், முனிவர்கள்லாம். சுரமுனி சுவாந்த அம்புஜாதாஸ்ரயம். தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க இல்லையா? அங்கங்க அந்த தேவதைகள் முன்னாடி ஓடி, முனிவர்கள் எல்லாம் ஓடி வந்துடுறாரு. எங்க சிவன் இருக்காரோ அங்க இந்த பக்தன் சிவனோட இருந்தான்னாக்கா அந்த சிவனை சுத்தி யார் இருப்பார்கள்? எல்லாம் இந்த தேவர்களும் முனிவர்களும் தான் இருப்பாங்க. இப்படி சுரமணி சுவாந்த அம்புஜா இல்ல அம்புஜாதாஸ்ரயம், தேவர்கள், முனிவர்கள் இவர்களுடைய மனசாகிற தாமரை மலருக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது எது? அந்த இது குளம், அந்த ஏரி. அந்த ஏரியானது தேவர்கள், முனிவர்களுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கு. சிவன் இருக்கக்கூடிய ஏரி. இந்த ஏரியில எப்படி இருக்கு அப்படின்னா தாமரைக்கு ஆசிரியமாக இருக்கு. தாமரை என்பது எதை குறிக்கிறது? தேவர்களையும் முனிவர்களையும் வித்தியையும் குறிக்கக்கூடியதான தாமரைக்கு ஆசிரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஸ்வச்சம் இல்லையா? ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடியது இல்லையா? அந்த ஸ்வச்சமாக சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்கு. ஏன் சிந்தனைகள் சுத்தமா இருக்கு அப்படின்னா அது வேணும் இது வேணும்னு மனசுல கொதிப்பு இல்லை. காமம் குரோதங்கள்லாம் இருந்துதான் கொதிப்பு இருந்ததுன்னா வேணும் தான். போதும் என்ற மனசு வந்துடுதுன்னு வச்சுங்க, நமக்கு இன்னைக்கு கண்ணுக்கு நல்லா தெரியறது, அதுக்கு காரணம் பகவான் போட்ட பிச்சை அப்படின்னு நினைக்க மாட்டேன்றோம் இல்லையா? நம்ம நினைச்சு பார்த்தா தானே பக்தி வரும். நம்ம காதை டீச்சர்னா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சௌக்கியமா இருக்கோம், சாப்பிட்டா ஜீரணமாகுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? கை காலெல்லாம் நன்னா இருக்கு, போறோம் வரோம் இறங்குறோம் ஏறுறோம் அப்படின்னாக்கா எத்தனை பேர் கஷ்டப்படுறத பாக்குறோம். இப்படி இதற்கு நடுவுல நாம சௌக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்ணு நல்லா பாக்குறது, காது நல்லா கேட்கறது, நல்லா இன்னைக்கு பாதாம் அல்வா சாப்பிட்டா சுவைச்சு சாப்பிட முடியறது இல்லையா? இப்படி எல்லாம் காரம் என்ன, லவணம் என்ன, திக்தம் என்ன, கட்டு என்ன, கஷாயம் என்ன, எல்லா டேஸ்டையும் பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பகவான் போட்ட பிச்சை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மனசு என்ன ஆகுது? எப்போதும் சிவனை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்வச்சமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த சுத்தமான எண்ணங்கள், ஸ்வச்சமாக இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் அந்த நதியில இருக்கு, அந்த குளத்துல இருக்கு. அதே மாதிரி சிவ தியானம் பண்ணக்கூடிய இவனுடைய மனசுல அந்த கரண சுத்தியானது ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, சத்விஜ சேவிதம் இல்லையா? இதெல்லாம் யாரு? இதெல்லாம் சத்தான பிராமணர்கள், உயர்ந்த ஹம்சங்களால அது சேவிக்கப்படுகிறது இல்லையா? அப்படின்னா சத்விஜ சேவிதம் அப்படின்னாக்க, ஏன் சார் த்விஜம்னாக்க பிராமணர்கள்னு அர்த்தம், சத் பிராமணர்களால சேவிக்கப்படுகிறதுன்னு சொல்லாம த்விஜனாக ஹம்சம்னு ஒரு அர்த்தம் எப்படி வரும் இங்க அப்படின்னா, நம்ம 3 விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் 2 தடவை பிறக்கிறது. நம்மளுடைய பல்லு இல்லையா? எல்லாருக்கும் பல்லு முதல் தடவை போயிடுறது, 2வது தடவை வருது இல்லையா? அதனால பல்லுக்கு பேரு த்விஜம். எப்படி தெரியும்? த்விஜ பங்கி பயோஜ்வலஹா அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல இல்லையா? அது பல்லானது 2 தடவை வருதுன்னு இருக்கு. பறவைகள் 2 தடவை பிறக்கிறது. முதல்ல முட்டையில பிறக்கிறது,
அதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளியில பிறக்கிறது, 2வது தடவை பிறக்கிறது. ஆகையினால பறவைகளுக்கும் அம்சபக்ஷிக்கும் த்விஜன்ற பேர் இருக்கு. பிராமணர்கள் இல்லையா, உபநயன சம்ஸ்காரமாச்சுன்னாக்கா அவர்கள் இருபிறப்பாளராக ஆயிடுறாங்க. இந்த 3 பிராமணர்கள் மட்டும் இல்ல, பிராமணர், கத்திரியர், வைசியர் எல்லாமே 3 பேருமே பூணல் போட்ட உடனே த்விஜர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி சத்விஜ சேவிதாம் அப்படின்னா அம்சங்களால சேவிக்கப்படுகின்றது அந்த குலம். இங்க எப்படி சத் பிராமணர்களால சேவிக்கப்படுபவராக இருக்கக்கூடியவர் சிவன் இல்லையா. கலுஷகிருத்து இல்லையா, இந்த குலமானது அழுக்கை எல்லாம் போக்குவதாக அமைக்கிறது, எல்லாருடைய பாபத்தையும் நீக்குவதாக அந்த குளங்கள் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சிதம்பரத்துல இருக்கக்கூடிய குளத்துல காலங்காத்தால பார்த்தா எத்தனையோ லேடிஸ் காலங்காத்தால வந்து குளிக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அந்த குளிர்ல அவங்க கேட்டா, ஒரு வயசான மாமியை கேட்டா, எத்தனையோ வருஷமா வந்துட்டு இருக்கேன், என்ன சண்டை போட்டு ஒரு கதவை திறக்க வச்சிருக்கா, அந்த மாமிங்க எல்லாம் வந்து காத்தால குளிச்சுட்டு போறான்னா அது நமக்கு பார்த்தான்னு வச்சுங்க பாசியும் கீசியமா இருக்கு. அங்க நம்ம எல்லாம் யோசிப்போம் இல்ல, ஆனா இன்னைக்கும் அங்க வந்து நம்பிக்கையோட குளிச்சுட்டு போறாங்க இல்லையா. கமலாலயத்துல இன்னைக்கும் பண்ணிட்டே இருக்காங்க. மகாமகா குளத்திலயும் இங்க இப்ப ஆக்சிடென்ட்லாம் மூடி வச்சிருக்கான், ஆனா அந்த நம்பிக்கை போகவே இல்லை. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் மொய்க்கிறான் அந்த மகா குளத்தை இல்லையா. விசேஷ தினங்கள்னாக்கா எல்லாரும் குளிக்கிறதுக்கு ரெடி. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்காக அப்படின்னா அது அழுக்கை போக்குகிறதுன்ற ஒரு காரணம் இருக்கு. குளம் அழுக்கை போக்குறது ரைட்டு, ஆனா இன்னொன்னு இருக்கு. சிவத்தியானம் என்ன தெரியுமா பண்றது, பாபத்தை போக்குகிறது. கலுஷ கிருத்து, கலுஷத்தை ஹரணம் செய்யப்படுகிறது. கலுஷகிருத்து, பாபத்தை கழிக்கிறது, ரைட்டு. அதுக்கப்புறம் சத்வாசனாவிஷ்கிருதம் இல்லையா, அங்க நிறைய தாமரைகள்லாம் பூக்கும். ராத்திரில அள்ளி எல்லாம் பூக்கிறதுனால அந்த குளத்துக்கு ஒரு வாசனை உண்டு, நல்ல வாசனைகள் உண்டு. ஆனா இந்த சிவத்தியானம் பண்ணக்கூடிய இந்த ஏரி, இந்த குளம் இருக்க, இதுல என்ன வாசம் இருக்கும் அப்படின்னாக்க, என்ன வாசனம்னா நல்ல கர்மாக்கள் வரும் அப்படின்னு அர்த்தம். நல்ல கர்மாக்கள் இந்த இடத்துல கந்தங்களை வீசுவதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஸ்திரம், இந்த பெரிய பெரிய குளங்கள்லாம் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்குது. பரண்யலா எப்பொழுதும் சதா சர்வகாலமா வற்றாம அங்க இருக்கு, ஸ்திரமாக இருக்கு. இங்க சிவத்தியானம் பண்ண 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 இவனுக்கு என்ன ஆகுது, மனசு ஸ்திரமாக அந்த பக்தியில போய் நிக்கிறது இல்லையா. வற்றாதது மாதிரி அங்க வற்றாது இருக்கு ஸ்திரம், இங்க நாசம் இல்லாமல் இருக்கக்கூடியது ஸ்திரம், இப்படியா இருக்குது. அதுக்கப்புறம் சம்புத்தியான சரோவரும், இப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தியானமான இந்த சிறந்த குலத்தை நீங்கள் பிரஜ அப்படின்னாரு இல்லையா. சிவத்தியானம் இந்த குலத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த பிரஜ செல் அடைவா என்று, இந்த பிரஜான்ற விஷயத்துல ஒரு ராசியல் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த முதல் 6 ஸ்லோகம் இருக்கு இல்லையா பகவத்கீதை, இன்னைக்கு கீதா ஜெயந்தி இல்லையா. அது முதல் 6 வந்து தொம்மஸ் பத்தி சொல்றது, 2வது 6 தத்தை பத்தி சொல்றது, 3வது 6 அசி பத்தி சொல்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வியாக்கியானம்னா கர்ம யோகத்தை பத்தி சொல்றது முதல்ல, அடுத்தது 6 உபாசனா யோகத்தை பத்தி சொல்றது, அடுத்த 6 ஞானத்தை பத்தி சொல்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் எங்க சாஸ்திரியம் சொல்றதுதான். நிறைய ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா முதல் 6 ஸ்லோகத்துல யஜா யஜான்ற வார்த்தை வரும். அடுத்த 6ல இந்த 7ல இருந்து 12 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பஜா பஜான்ற வார்த்தை நிறைய வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடைசியில பாத்தீங்கன்னா விரஜா விரஜான்ற ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. ஆகையினால யஜான்றது கர்மாவை குறிக்கும், பஜான்றது உபாசனையை குறிக்கும், விரஜான்றது அடைதலான ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பிரஜ அப்படின்றது விசேஷமாக இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஆப்சர்வேஷன் இதெல்லாம். சம்புத்தியான சரோவரம் பிரஜ, சரோவரம் சரஸ்வதிய ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய மான சரோவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்ததான ஒரு குலத்தை மனசில் நிற்கணும். ஏன்னா சிவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்கு இல்லையா. எப்படி இந்த சம்புத்தியான சம்புத்தியானம் எனக்கூடிய சிறந்த குலத்தை
எல்லாரும் நாம எல்லாம் போய் அடைய வேண்டும்ன்றதுக்காக ஆச்சாரியால் இப்படி எழுதியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இல்லையா, சிவனையே உபாசித்து அதன் மூலமாக அந்த கரண சுத்தி ஏற்பட்டு வேதாந்த ஜன்ய சாட்சா்காரத்தின் மூலமா மோட்சமே கிடைக்கக்கூடிய அவளுக்கு பேர் தான் சிவயோகின்னு பேரு இல்ல, சிவஞான பிரதாயினி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. இப்படி இருக்கும் பொழுது இதை விட்டு விட்டு இந்த சின்ன சின்ன குளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த குட்டைகள், இந்த காக்காய்கள்லாம் வந்து உட்கார குட்டை, அந்த மாதிரி குட்டைகள்லாம் ஹம்சபக்ஷிகள்லாம் வருமா? வராது. இந்த சிறு குட்டைகள்ல இருந்து அதாவது என்ன அர்த்தத்துல சொல்றதுன்னா, அல்பர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவை நாடி திரிதல்ன்றது ரொம்ப இழுக்குப்பா. பெரிய வியூ வச்சுங்க பண்ணாக்க சிவ தியானம் பண்ணணும். நீங்க கேட்க வேண்டியது மோட்சமாக இருக்கணும், அப்படி பக்தி பண்ணணும். அப்படி பண்றதுதான் வசதியான பண்ணணும். இந்த சுத்திரமான இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் சேவை செய்து எதுக்கு நாளை போய் வீணடிக்க வேண்டும் அப்படின்னு சுதாஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம் அப்படின்னாரு. இந்த சுத்ரம் அல்ப தேவதைகளாக இருக்கக்கூடிய இவர்களை ஆசிரியிச்சு சின்ன சின்ன தேவதைகளை எல்லாம் போய் பிடிச்சிட்டு என்ன அதெல்லாம் எப்படி இருக்கு? பல்வல பிரமண, இந்த சிறு குட்டையில சுற்றுகிற மாதிரி பிரமண சஞ்சாதம், இதனால உண்டான சிரமத்தை கிம் பிராப்சியசி, இது எதுக்குப்பா அடையிற? அவரை விரைந்து செல்லு, சீக்கிரம் சம்புத்தியான சரோவரம் பிரஜ, சம்புத்தியான சரோவரத்துக்கு போகப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சாரியார் சொன்னா. மனோ நித்யானந்தரசாலயம் சுரமுனி ஸ்வாந்தாம்புஜாதாஸ்ரயம் வச்சம் தத்விஜசேவிதம் கலுஷகிருத் சத்வாசனாவிஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் व्रज மனோ மனோ ஹம்சாவதம் ஸ்திரம் கிம் சுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாத ஸ்ரமம் பிராப்ஸ்யதி. அழகாக ஜலத்தையும் குளத்தையும் ஏரியையும் சிவ தியானத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது பாருங்க. நமக்கு நதி ஸ்நானம் அப்படின்றது ரொம்ப வசதியாக இருக்கு. அத அந்த தர்மத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியா நினைச்சார். தீர்த்தங்கள் ஸ்நானம் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நமக்கெல்லாம் எப்படி நதிக்கு போனா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது, எப்படி குளிக்கிறதுன்னு கூட தெரியாது. அந்த நாள்ல எல்லாரும் நதியில போய், நதி இருக்கிற இடத்துலதான் வீடே இருக்கும். கிராமமே நதி இருந்தாதான் அங்க வரும் இல்லையா? நம்ம கோவில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன்னாலே அந்த ரிவர் பெட்ல தான் அவங்களுக்கு அங்கதான் கோவிலும் வரும் இல்லையா? புண்ணிய தீர்த்தம் இருந்தா தான் அந்த தீர்த்தம் புண்ணியமாகணும்னா அங்க ஒரு கோவில் வேணும். இப்படி கோவில் இருக்கணும், அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணணும்னாக்க எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப பறவைகள் எல்லாம் சந்தோஷமா அங்க வரும். அதே மாதிரி மனிதர்கள் எல்லாம் அங்க நாடுவோம். அங்க எப்படி பண்ணோம்? அங்க போய் எடுத்த எடுப்புல காலை நதியில வைக்க மாட்டோம் இல்லையா? அதை ஆச்சமனம் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் காலை வைப்போம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்பாள் இந்த நதியானது, ஒவ்வொரு நதி கிருஷ்ணாவோ கோதாவரியோ கங்கையோ காவேரியோ எல்லாம் அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அது சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுனால, சிவா ஸ்வரூபமாக இருக்க காரணத்தினால ஆச்சமனம் பண்றோம், அர்க்கியம் பண்றோம், அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் மூணு முழுக்கு எதுக்கு போடுறோம்னாக்க, நீங்க முழுக்கு போடாம இருந்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருப்போம், குளிரும் பயந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு 3 முழுக்கு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் you are going to enjoy that. அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பத்ரிநாத்ல பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்பிரிங் இருக்கும். இந்த ஹாட் ஸ்பிரிங்ல போய் எல்லாரும் ஆசையா வந்து குதிப்பாங்க. அது உள்ள குதிச்ச உடனே அது கொதிக்கும் பாருங்க, உடனே இருந்து வெளியில வந்து உடம்பு தொடச்சின்னு ஓடி போயிடுவாங்க. அது ஒண்ணு சீக்ரெட். அங்க இருக்கக்கூடிய பண்டாக்கெல்லாம் அந்த சீக்ரெட் தெரியுமா? நீ உள்ள போ, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பாடி டெம்பரேச்சர் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க வெளில வரத்துக்கே மாற மாட்டேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கூட வந்தவங்க கொஞ்சம் டைம் ஆச்சு வான்னு கூப்பிடணும் உங்களுக்கு. ஏன்னா யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் தட். இந்த நதியிலயும் அதே தான் கதை. நீங்க பாத்தீங்கன்னா
முதல்ல 3 முழுக்கு போடுற வரைக்கும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், இல்லன்னு சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வெளியிலயே வரமாட்டீங்க. அப்புறம் கூட ரூபா கூப்பிடணும், டைம் ஆச்சு வா வாப்பா கோயிலுக்கு டைம் ஆச்சு, வந்த இடத்துல நீ என்ன குளிக்கிறதுக்கே இவ்வளவு பண்ற அப்படின்ற இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அந்த ரசமாக இருக்கக்கூடிய தீர்த்தம். அதனாலதான் நித்யானந்த ரசாலயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சுரமுனி ஸ்வாந்தா அம்புஜாதா ஸ்வாதா அம்புஜாதாஸ்ரயம் இல்லையா. சுரர்கள் முனிவர்கள் இவர்கள்லாம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதா ஆசிரியம். தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் இந்த சுவாந்த அம்புஜம் மனசுன்ற தாமரையோட இருக்கக்கூடிய மலருக்கு ஆசிரியமாக வருகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஸ்வச்சம் அப்படின்னா அந்த கரண சுத்தியை கொடுக்கக்கூடியதாகவும், அதுக்கப்புறம் சத்விஜ சேவிதாம் சத்சங்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அந்த சிவபக்தியானது இல்லையா. அங்க எப்படி உயர்ந்த அம்சங்கள்லாம் அந்த குளத்துக்கு வருகிறதோ அப்படி சிவத்தியானத்தினால உங்களுக்கு என்ன சத்விஜ சேவிதமாக இருக்கிறது. அங்க எப்படி அழுக்க போக்கிறதோ அந்த குளிக்கிறதன் மூலமாக அந்த குளம் உங்களுடைய அழுக்கை போக்கிறது, இங்க கலுஷகிருத்து பாபத்தை போக்குகிறது இல்லையா. அங்க நறுமணங்கள்லாம் அங்க வருகிறது இல்லையா. இங்க எப்படி நல்ல கர்மாக்களின் வாசியினால பிரகாசிக்கிறோம், அங்க ஸ்திரமா வற்றாத இருக்கு. இங்க பக்தியானது ஸ்திரமாக இருக்கிறது. எங்க சம்புத்தியான சரோவரம் ரஜ, இப்படி ஈஸ்வரனுடைய தியானமாக இருக்கக்கூடிய இந்த குலத்தை நீங்கள் அடைய வேண்டும். கிம் சுத்ரா ஆசிரிய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம். இங்க சுரமணி சுவாந்த அம்புஜாதாஸ்ரயம், இங்க சுத்ர ஆசிரிய பல்வல பிரமண சஞ்சாரம். இந்த அற்பர்கள் இல்லையா, அழுக்கு குட்டைகள், அந்த இளியோர்கள் நாடுகின்ற இந்த அழுக்கு குட்டைக்கு சென்று உங்களை நீங்களே சுற்றி தாழ்த்தி கொள்ள போகிறீர்களா? அது சரி இல்லையே. பெருசாக நினைங்கள். நீங்க எப்பொழுதுமே மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் எதை மெடிடேட் பண்ண தெரியுமா? சின்னதா ஒண்ணு எடுத்துக்க கூடாது இல்லையா. பெருசா ஒரு மலை இல்லையா, பெருசா ஒரு நதி இல்லைன்னா கடல் அலை, இப்படிதான் தியானத்தை பிராக்டிஸ் பண்ணுவார்கள். அங்க மலையில போய் உட்காருவாங்க. நீங்க போய் அந்த மலையில போய் உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க உத்தரகாசிக்கு போய் நீங்க ஹிமயமலையில போய் உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க ரிஷிகேஷ் போகும்போது பெரிய பெரிய மலை ஆரம்பிச்சிடும். இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நீங்க ரொம்ப ஒரு பியூனி இண்டிவிஜுவல்ன்ற பயம் வந்துடும் உங்களுக்கு. மக்னிபிகன்டா இருக்கு இந்த மலைகள்லாம். அது மேல போக 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 அந்த உத்தரகாசி எல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு பெரிய மலைகள்லாம் நம்ம பத்ரிகாதெல்லாம் போகும்போது நமக்கு பயமே வந்துடும். ஐயோ நம்மளுக்கு விட்டு போயிட்டா நமக்கு என்ன ஆகும், இங்கேருந்து எப்படி போறது, இவ்வளவு பெரிய மலைக்கு நடுவுல நமக்கு ஒரு பயம் வந்துடும். அங்க பார்க்கும்போது அந்த இறைவனை பார்க்கறதுன்றது அங்கதான் நம்ம பார்ப்போம். தாசியப்பா எவ்வளவு பெரிய மேசிவான ஒரு இமயமலை, அந்த இமயமலையில போய் உட்கார்ந்துட்டு இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவதூத சுவாமிகள்லாம் வாயில மூலிகைகள்லாம் இருக்குமா, அங்க அந்த மூலிகைகளை எடுத்துட்டு வாயில அடக்கிட்டாங்கன்னாக்க அவர்களுக்கு பசி தாகம் எல்லாம் எடுக்க. இவங்க எல்லாம் போய் அந்த குளிர்ல என்ன அதை வெஞ்சர் பண்றதுக்கு மலை மேல ஏறி ஒரு இடத்துல போய் அப்படி உட்கார்ந்து அப்படி அந்த வாயில போட்டு அந்த மூலிகைகள்லாம் போட்டு உட்கார்ந்தா நாள் கணக்குல அந்த சிவ தியானத்துல ஈடுபடுவார்களாம். அப்படி ஒரு மெடிடேஷன் இல்லையா. அப்படி பண்ண அவர்கள் எல்லாம் எப்ப நினைக்கிறாங்களோ அப்பதான் கீழே வருவார்களாம். இப்படி பண்ணக்கூடிய தியானம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வசதியான தியானம். அதுதான் ஹையா அப்படி மெடிடேட் பண்ணோம்னா அந்த இமயமலையில போய் உட்கார்ந்து மெடிடேட் பண்றது. இந்த சுத்திரமான மெடிடேஷன்லாம் எதுக்கு நமக்கு? அவ்வளவு பெரிய மெடிடேஷன் சிவ தியானத்தின் மூலமா கிடைக்க பெருமை அப்படின்ற அர்த்தத்துல இவர் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன, சின்னவர்கள் விஷயம்ல பெருசா நீ தேடுறது முடிவு பண்றது தேடுறதுதான் ஆச்சு. நல்லா பெருசா தேடி வேதாந்த ஜென்ய சாட்சாத்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் ஆசைப்பட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுத. நித்யானந்த ரசாலயம் சுரமணி ஸ்வாந்தாம்புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம் கலுஷகிருத் சத்வாசனாவிஷ்கிருதம். சத்வாசனா ஆவிஷ்கிருதம் அப்படின்னா நல்ல கர்மாவினால
ஆவிஷ்கிருதம் பிரகாசிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சம்புத்தியான சரோரவம் சரோவரம் விரஜ மனோஹம்சாவதம் சஸ்திரம். மனமாகிய உயர்ந்த ஹம்சமே அப்படின்னாரு. என்ன மனசே அந்த சிவ தியானத்துல ஈடுபடு, விரைந்து செல், சிவசரோவருக்கு போய் விரைந்து செல் அப்படின்னு, ஸ்திரமாக விரைந்து செல். கிம் சுத்ராஸ்ர பல்பல பிரமண சஞ்சாத சிரமம் பிராப்சியசி. இப்படி ஏன் இந்த அல்ப தேவதைகள் ஆசிரியமா இருக்கிற குட்டையில இருக்கக்கூடிய சிரமத்தை போய் பிராப்சியசி அடைகிறாய்? அங்க அடை. விரஜ, எதுக்கு விரஜ? அந்த பகவானுடைய அந்த சிறந்த கொலை சம்புத்தியான சரோவரம் விரஜ, சம்புத்தியான சரோவரத்தை அடை அப்படின்னு சொல்லி எழுதினா ரொம்ப அருமையாக. இதற்கு அடுத்து இல்லையா, ஆனந்தம்ன்ற நீர்னால வளர்க்கப்பட்டதுதான் சிவனடி தாமரையானது. இல்லையா, அது என்ன பண்ணும்? திடமாக இருக்கும், மணல் பரப்புல இருக்கும், பந்தலில் படரக்கூடிய பக்தி மாதிரி இருக்கும், எப்பொழுதும் நாடகற்ற அந்த பக்தி அப்படின்னு பக்தி கொடியோட இதை ஓமிக்க போறாரு. அடுத்ததுல பக்தி கொடியாக ஓமிக்க போறாரு இல்லையா அப்படின்றது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ரொம்ப வசதியான ஸ்லோகம். ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுனனை பத்தி எழுதப்பட்டதாக, பிரமராம்பிகையை பற்றி எழுதப்பட்டதாக நம்பப்படுகிற ஸ்லோகம் தான் இந்த 50வது ஸ்லோகம். இந்த 50வது ஸ்லோகம் அவர் அங்க பஞ்சதாரா பாலதாரான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க அந்த இன்னைக்கும் மேல ஏறி பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீசைலத்தினுடைய கோவிலினுடைய சிகரம் தெரியும். அங்கேருந்து அந்த சிகரத்தை பார்த்து இந்த சிவானந்தி அல்லகிரிய ஆச்சாரியால் எழுதினார்னு நம்பப்படுகிறது. அது 50வது ஸ்லோகம். இது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.